BHK, 3 BHK, shops, restaurant, supermarket and commercial. Available for rent in Kolattur. Nearby Meridian Hospital, Kumaran Hospital, backside of Red Terry. Please contact 9034555554. கேரளாவில் ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியானதிலிருந்து மலையாள சினிமாவில் நடிகைகள் தங்களுக்கு நேர்ந்த பாலியல் தொந்தரவுகளை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் கேரளாவை போல தமிழ் சினிமாவை சேர்ந்த பிரபலங்கள் பலரும் தமிழ் சினிமாவிலையும் கமிட்டி அமைக்கணும் அப்படின்ற கருத்தை முன் வச்சுட்டு வர்றாங்க. அந்த வகையில் நடிகை விசித்ராவும் திரையுலக பாலியல் துன்புறுத்தல்களை விசாரிக்க கேரளாவை போல தமிழகத்திலும் கமிட்டி வேணும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காங்க. அது மட்டுமின்றி அவர் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டப்போ தனக்கு நடந்த பாலியல் தொந்தரவு பற்றி வெளிப்படையாக பேசிய போதும் தமிழ் சினிமாவில் இருக்கும் பெரிய நடிகர்கள் ஆதரவாக பேசல அப்படின்ற குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காங்க. நடிகை விசித்ரா பிக்பாஸ் சீசன் 7ல் தமிழ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டப்போ சினிமாவில் இருக்கும் பெரிய நடிகர் ஒருவரின் படத்தில் நடிக்க தனக்கு வாய்ப்பு வந்ததாகவும் அந்த படம் சம்பந்தமான பார்ட்டி ஒன்றில் தான் கலந்துக்கிட்டதாகவும் அன்னைக்கு இரவு அந்த நடிகர் தன்னை அறைக்கு அழைத்ததாகவும் சொன்னாங்க. அது மட்டுமின்றி அந்த நடிகருக்கு தன்னுடைய பெயர் கூட தெரியாது, இருந்தாலும் தன்னை அறைக்கு அழைத்ததாகவும் அதற்கு தான் மறுப்பு தெரிவித்த உடன் அடுத்த நாளிலிருந்து அவருடைய ரூமிற்கு மது அருந்திவிட்டு சிலர் கதவை தட்டி தொந்தரவு கொடுத்ததாகவும் சொல்லியிருந்தாங்க. விசித்ரா அந்த நடிகரின் பெயரையும் படத்தின் பெயரையும் சொல்லலை. இருந்தாலும் ரசிகர்கள் பலரும் விசித்ராவுக்கு ஆதரவாக அப்போ குரல் கொடுத்தாங்க. சினிமாவை சேர்ந்த யாரும் பெரிதா அவருக்கு ஆதரவாக குரல் கொடுக்கல. இதனை மனதில் வச்சுக்கிட்டு சென்னையில் தனியார் ஊடகம் ஒன்றில் பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு நடந்த தொந்தரவு பற்றி நான் பிக்பாஸ் நிகழ்ச்சியிலேயே பேசினேன். ஆனால் ஒரு சிலர் எனக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. அப்படி எனக்கு ஆதரவு தெரிவித்தவங்களுக்கு நன்றி. ஆனால் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்கள் மற்றும் நடிகைகள் யாருமே எனக்கு ஆதரவாக குரல் கொடுக்கல அப்படின்னு குற்றம் சாட்டியிருந்தாங்க. தொடர்ந்து பேசிய அவங்க, கேரளாவை போல பாலியல் துன்புறுத்தல்களை விசாரிக்க தமிழகத்திலும் கமிட்டி வேணும் அப்படின்னு விசித்ரா சொல்லியிருக்காங்க. இதை பற்றின உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்க.